இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிஞ்சிடுச்சு. ஃபேஸ் 2ல் ஆல்ரெடி ஃபேஸ் 1லேயே வந்து நிறைய குளறுபடிகள், நிறைய கேசஸ் இருக்குது. அதுவே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வந்து கேஸே ஃபினிஷிங் ஆகலை. அது பத்தாத அவசர நிலையில் 30 நாட்கள்லேயே ஏதோ 6,30,00,000 வாக்காளர்களுடைய பட்டியலை வந்து சரிபார்க்கணும்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி சாத்தியமே இல்லாத ஒரு காரியம்தான். இந்த அவசர நிலை எதுக்கு முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி கேட்குறோம். ஆனால் இதை வந்து ஆளுங்கட்சியும் அழுத்தம் கொடுக்கணும்ல, அதாவது சாஃப்ட் டச் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டாங்க, தாவேக்காவுக்கும் அழைப்பு விடுத்தாங்க, அது சாஃப்ட் டச் ஆகுது. இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு ஆளுமை இருக்கிறவங்களால தான் எதையும் சாதிக்க முடியும். இந்த ஆளுமை இந்த 5 வருஷத்தில் யார் கையில் இருக்குன்னா டிஎம்கே கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. எஸ்ஐஆர் அப்படின்றது வேணாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல. போராட்டம் பண்ணுறேன்னு மக்களுடைய டைரக்ஷனை மட்டும் தான் பக்கம் திருப்பி விட்டதாக தான் எங்களுடைய கருத்து. அதுதான் எங்கள் தளபதியும் வந்து முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு.